இந்த தீபாவளிக்கு எதிராக இந்த அரசியல் கட்சிகள், அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பல என்ஜிஓ அமைப்புகள், வெளிநாட்டிலிருந்து இங்க நிதி பெற்று இந்த என்ஜிஓக்கள் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதன் மூலமா இங்க மாசு ஏற்படுது, இங்க காற்று மாசு ஏற்படுது அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இந்த கொண்டாட்டங்களை சிவகாசி போன்ற அந்த பகுதிகளில் பட்டாசு தொழில் செய்யக்கூடிய பல மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நசுக்கும் விதமாக பல நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றார்கள். இது முழுக்க முழுக்க நாங்கள் விஜயை வெறும் விஜயாக பார்க்கவில்லை, தமிழக வெற்றிக் கழக தலைவராக பார்க்கவில்லை, அவரை ஜோசப் விஜயாக தான் பார்க்குறோம். உதயநிதி அவர்களை வெறும் உதயநிதி தமிழகத்தினுடைய துணை முதல்வராக பார்க்கல, அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய கிருத்திகா அவர்கள் ஒரு கிறிஸ்தவ பெண்மணி, அவருடைய கணவராகிய நானும் கிறிஸ்தவர்னு அவரே சொல்லியிருக்கார். அப்ப இந்த என்ஜிஓக்கள் கிறிஸ்தவர்கள், அதாவது அந்த என்ஜிஓக்கள் முழுக்க 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 இந்த தீபாவளிக்கு எதிராக வழக்குகள் தொடுக்கிறார்கள். அப்ப இது ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்று சொன்னால், இந்து மத பண்டிகைகளை எப்படியாவது இந்தியாவில் முடக்க வேண்டும், தடுக்க வேண்டும், இந்துக்கள் கொண்டாட்டங்களுக்கு இடையூறு செய்ய வேண்டும் என்பதுதான் இவங்க நோக்கம்.